வணக்கம். களத்தில் செய்தியூடாக இப்போது இருக்கிறோம். நல்லூர் கோவிலினுடைய பின்வீதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றை நாங்கள் இப்போது உங்களுக்கு செய்தியாக வழங்க இருக்கின்றோம். அனுராதபுரத்திலே பௌத்த துறவி ஒருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமிக்கு நீதி கோரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அனுராதபுரத்திலே பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கான நீதி கோரிய இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விடயத்திற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். நாங்கள் வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டிலிருந்து வடமாகாணத்திலிருந்து இந்த இடத்தில் திரண்டுள்ளோம். அனுராதபுரம் பகுதியில் சிறுமி ஒருவர் பௌத்த மதகுரு ஒருவரால் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டமை நாடெங்கிலும் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு அவர் நீதிமன்றத்தினால் அவர் விடுதலையாகி இருக்கின்றார். அதன் பிறகு 10 வயது தொடக்கம் 12 வயது சிறுமிகள் பாலியல் பலாத்காரத்துக்கு அனுராதபுரம் போன்ற பின்தங்கிய பகுதிகளில் பாலியல் பலாத்காரத்துக்கு இப்படியான விடயங்களுக்கு உள்ளாக்கப்படுவது சர்வசாதாரண விடயம் என ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒரு ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளதானது மொத்த நாட்டுக்கும் ஒரு ஜனநாயக நாடாக இருக்கின்ற இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு அவகீர்த்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதோடு நாங்கள் பெண்கள் சிறுவர்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு மிக மன உளைச்சலை தருவதோடு இந்த நாட்டில் மதங்களின் பெயரால் அத்துமீறல்கள் ஆதரிக்கப்படுகின்றனவா அல்லது உயர்பிடத்தில் இருப்பவர்கள் பிள்ளைகள் செய்கின்ற போது அது மழுங்கடிக்கப்படுகின்றதா என்ற ஒவ்வொரு குடிமகளுக்கும் இங்கே கேள்வி எழுகின்றது. தமிழர் பகுதிகளில் இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றமையை யாரும் திரிவுபடுத்தி தலைப்பிடவோ அல்லது திரிவுபடுத்தி கருத்துக்களை வெளியிடுவதையோ நாங்கள் இங்கே அனுமதிக்கவில்லை. அப்படி வெளியிட வேண்டாம் என்றதை நாங்கள் இங்கே கோரிக்கிறோம். இது ஒரு பெண் பிள்ளை. அது சிங்கள பகுதியில் நடந்தால் என்ன, தென் பகுதியில் நடந்தால் என்ன, வட பகுதியில் நடந்தால் என்ன, இது ஒரு சிறுமிக்கு எதிராக இழைக்கப்பட்ட ஒரு அநீதியாகவும் தொடர்ந்து இந்த நாட்டிலே சிறுவர் உரிமைகளும் பெண்கள் உரிமைகளும் எத்தகைய தூரம் கேள்விக்கு உட்படுத்த போகின்றது என்கின்ற ஒவ்வொரு அச்சத்தையும் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு சிறுவர்களை வைத்திருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இந்த இடத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதை எங்கள் ஜனாதிபதி கவனத்தில் எடுக்க வேண்டும். ஒரு பெண் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கின்ற என்பது மிகவும் மனவேதனைக்குள்ளான விடயம். அத்தோடு இது தொடர்பான பாரிய அளவிலான எதிர்ப்புகள், பாரிய அளவிலான நடவடிக்கைகளை ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ரீதியிலே மேற்கொண்டிருந்தாலும் கூட்டாக இந்த நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து பெண்களும் இணைந்து ஒரு எதிர்ப்பலையை காட்ட வேண்டும். இதற்கு உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது அரசியல் அமைப்பில் மட்டும் இல்லாமல் அதிகாரத்தில் உள்ளவர்கள், அடிமட்டத்தில் உள்ளவர்கள் யார் இங்கே அநீதி இழைத்தாலும் உடனடியாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதை இந்த நாட்டின் சட்டம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் ஆணித்தரமாக கேட்டுக்கொள்கிறோம். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பின்புறமாக செய்திக்களத்தில் இருந்து உங்களை சந்திக்கின்றோம். இங்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மையிலே பாலியல் வன்கொடுமைக்கு உள்வாங்கப்பட்ட அனுராதபுரத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவருக்கான நீதி கோரிய ஆர்ப்பாட்ட பேரணி வடகிழக்கு பெண்கள் கூட்டு அமைப்பினரால் இங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கில் இருக்கின்ற 5 மாவட்டங்களிலும் இருக்கின்ற பெண்கள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்கிறார்கள். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கான நீதி கோரிய ஆர்ப்பாட்டமாக இங்கே பதாகைகளை ஏந்திய வண்ணம் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திலே அவர்கள் ஒரு மகஜரையும் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த மகஜர் போலீஸ் அதிபர், அதே போன்ற பிரதம நீதியரசர், மகளிர் விவகார அமைச்சர் போன்ற முக்கியமானவர்களுக்கு அந்த பிரதிகளை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார்கள். அனைவருக்குமான நீதி சமமாக இங்கு வழங்கப்பட வேண்டும். மதத்தினுடைய அடிப்படையில் மதத்திற்கு எதிரான செயற்பாடாக இதை நினைக்க வேண்டாம். ஒரு சிறுமிக்கான நீதி கேட்கும் செயற்பாடாக இதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நிலவரங்களைத்தான் இன்று நாங்கள் களத்தில் செய்திகளில் இருந்து நேரலையாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம்.